ஹலோ வணக்கம். நாம் மத நல்லிணக்கத்தை கற்றுக்கணும். அப்போ தான் சண்டை சச்சரவு இல்லாமல் மக்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்க முடியும். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம எல்லாரும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியனோ முஸ்லீமோ ஹிந்துவோ இல்லை புத்த மதமோ பல மதங்கள் இருக்கலாம் இல்லைங்களா. ஆனால் அந்த மதங்கள்லாம் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்களும் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழ் பேசுகிறாங்க, ஆந்திராவில் இருக்கவங்க தெலுங்கு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுகிற மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் சாமியை கும்பிடுறாங்க, ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க. தட்ஸ் ஆல். பட் ஆல் ஆர் ஹியூமன் பீயிங், ரைட்டா? அதனால இப்போ தெலுங்குக்காரங்களும் தமிழ்காரங்களும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதே மாதிரியே எல்லா மதங்களும் ஈக்குவல் தான். அவங்கவுங்களுக்கு அவங்க சாமி, அவங்க அம்மாவை மதிக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க சாமியை மதிக்கிறாங்க, அவங்க மதத்தை மதிக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் மற்றவருடைய அம்மாவை நம்ம தாழ்வா நினைக்கிறது இல்லை, அவங்கள மதிக்கிறோம், பாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா மதங்களையுமே நம்ம மதிக்க கற்றுக்கணும். ஒவ்வொரு மதத்துலேயும் சில மூட நம்பிக்கைகளும் இருக்குது, சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதை அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை. ஸோ அவங்கவுங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அதை நம்ம தேவையில்லாமல் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நம்ம உரிமை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், இன்னொருத்தரோட உரிமை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதனால ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றதோ, நான் தான் வசதி நீ தான் மட்டம்னு பேசுறதோ, அது மாதிரி பண்றதுனால தான் இந்த மத சண்டைகள் வருது. அது இல்லாம நம்ம எல்லாரும் சகோதரத்துவமா நல்லபடியா இருந்து அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க கடைபிடிச்சா உலகத்துல சண்டையே வராது. ஸோ நம்ம ஒரு ஸ்டேட்ல ஃபாலோ பண்ணோம்னா அதே மாதிரி ஒற்றுமையை அந்த கண்ட்ரி அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபாலோ பண்ணலாம். அதனால ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுல அதை முக்கியமா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா?